பொதுவா 2 நமக்கு பணவரவை தரக்கூடிய கிரகமானது எந்த பாவகத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த வருமானம் தான் இருக்கு. சரி, அதற்குன்னு ஒரு அளவு வேணும்ல. இப்ப இந்த இடத்துல இருந்தா எனக்கு வருமானம் நிறைய வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்க கூடாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய நிகழ்வுகளும் நமக்கு எத்தனை சதவீதம் நமக்கு நிகழும். வாழ்க்கையில 100% சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அவங்க 100% நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு யோகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைங்க, ஒரு அப் அண்ட் டவுனா இருக்கு, நார்மலா போயிட்டு இருக்கு அப்படின்னா 50% அவங்க ஓகே அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க 10 நாளைக்கு வரும், 20 நாளைக்கு லாக் ஆகிடும், ரொம்ப சிரமப்பட்டு தான் வண்டியை நகர்த்த வேண்டியது இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் பாஸில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். வருமானமே வரல, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த அளவுகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் பொதுவுடைய மூர்த்தி சார் ரொம்ப பிரத்யோகமாக ஒரு சாஃப்ட்வேர் வடிவமைச்சிருக்காங்க. அதில் இந்த கிரக வேல்யூன்னு ஒரு விஷயத்தை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரக வேல்யூன்னா அந்த 2ஆம் பாவகத்தினுடைய அமைப்பு நமக்கு எத்தனை சதவீதம் இருக்கோ அவ்வளோதான் நம்மளால் பண தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல நான் 50 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் முடியவே முடியாது. அதுவே 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதி 100% வேல்யூல இருக்காங்கன்னா அவங்க எங்கிட்டு திரும்பினாலும் பணமா தாங்க இருக்கும். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், பல தொழில் செய்வாங்க, எல்லா பக்கமும் இருந்து அவங்களுக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். எப்படியா அவங்களுக்கு மட்டும் இவ்வளவு வருது அப்படின்னு அடுத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு பண தேவைகளை கொடுக்கக்கூடியது இந்த 2ஆம் பாவகம் தான். அப்ப அந்த 2ஆம் பாவகம் தான் நம்மளுடைய வருமானத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த வருமானம் எந்தெந்த லக்னத்திற்கெல்லாம் லாக் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாமா? எப்படி இருந்தா, என்ன அமைப்புல இருந்தா அது பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. பொதுவா இப்ப மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்களேன்.